டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் நிர்வாகம் என்பது எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இது காட்டிவிட்டது என்று பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தேர்வு நாளன்று ஒத்திவைப்பு இது வரலாற்றில் முதல் முறையாக நடக்கிறது என்றும் தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் மாநிலமாக மாற்றிவிட்டதாக பேசுகிறார் முதல்வர் ஸ்டாலின் என்றும் பழனிசாமி கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலர் கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் நிர்வாகம் என்பது எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இது காட்டிவிட்டது என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறார். அதிமுக்கியத்துவம் வாய்ந்த தேர்வு நாளன்று ஒத்திவைக்கப்பட்டது வரலாற்றில் இதுவே முதல் முறை என்றும் தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் மாநிலமாக மாற்றிவிட்டதாக பேசுகிறார் முதல்வர் ஸ்டாலின் என்றும் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒத்திவைக்கப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணியும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அடிப்படை ஏற்பாடுகளை கூட செய்யாததால் இந்த தேர்வு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அவர் விமர்சித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்துவிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் விக்னேஷ் முத்து. அன்புமணி, எடப்பாடி கே பழனிசாமி ஆகிய இருவரும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு ஒத்திவைப்பு தொடர்பாக தங்களது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரம் இன்று காலை தமிழகம் முழுவதும் டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 2, 2A முதன்மை தேர்வுகள் காலை சரியாக 9:30 மணி அளவிலே தொடங்க தயாராக இருந்தது. சென்னையை பொறுத்தளவு கிட்டத்தட்ட 7 மையங்கள் அமைக்கப்பட்ட நிலையில் 2 மையங்களில் முழுமையாக தேர்வர்கள் அனுமதிக்கப்படாமல் அவர்களுக்கு வேறு தேர்வு மையங்கள் கடைசி நேரத்தில் மாற்றப்பட்டு ஒரு குளறுபடி ஏற்பட்டதன் காரணமாக தற்பொழுது இந்த தேர்வு முழுமையாக தமிழகம் முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக டிஎன்பிஎஸ்சி சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், அதே போன்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அதிமுக சார்பில் தற்பொழுது கண்டனம் தெரிவித்து அறிவிக்கை வெளியாகி இருக்கிறது. அதிமுகவை பொறுத்தளவு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மிக முக்கியமாக இந்த தேர்வில் பல்வேறு விதமான குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கிறது. திமுக ஆட்சியில் நிர்வாகம் என்பது எந்த லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இந்த ஒரு நிகழ்வை வெளிச்சம் போட்டு காட்டியிருப்பதாக கடுமையான வார்த்தைகளால் தற்போது விமர்சனம் செய்திருக்கிறார். அதே போன்று டிஎன்பிஎஸ்சி இந்த தேர்வை மீண்டும் நடத்தும் பொழுது எந்தவித குளறுபடிகளும் நடைபெறாமல் இருப்பதற்கு முதல்வர் இதனை உறுதி செய்ய வேண்டும் எனவே தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை சூப்பர் ஸ்டார் மாநிலமாக மாற்றிவிட்டதாக மேடையில் பேசும் முதல்வர் ஒரு தேர்வை முழுமையாக நடத்த ஏன் முடியவில்லை என்னும் கேள்விகளால் தற்பொழுது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். அதே போன்றுதான் பாட்டாளி மக்கள் தலைவர் அன்புமணி ராமதாஸ் பல கோடி ரூபாய் மதிப்பில் செலவிட்டிருக்கக்கூடிய இந்த தேர்வு இன்று ரத்து செய்யப்பட்டு இருக்கிறது என்றும், அதே போன்று பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் திமுகவினுடைய நிர்வாக சீர்கேடு காரணமாக இந்த தேர்வு சரியாக நடத்த முடியவில்லை என பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முக்கிய தலைவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே தெரிவிக்கிறது இந்த தேர்வு ரத்து செய்யப்படுகிறது. 15 நாட்களுக்கு முன்பதாக இந்த தேர்வு மீண்டும் நடத்தப்படும், அதாவது வருகிற 24 தேதி தேர்வு நடத்தப்படும் என்றும் விரிவாக அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்வுக்கு பல்வேறு தலைவர்கள் தங்களது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து.